வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த குரூப் 4 எக்ஸாமோட மேக்ஸ் ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி மற்றும் கியூ இவங்க வந்து தனித்தனியாக எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி வந்து பார்த்திங்கன்னா 20 நாளில் முடிப்பார், கியூ வந்து பார்த்திங்கன்னா 40 நாளில் முடிப்பார். நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்சுட்டு கியூ மட்டும் வேலையை விட்டு போயிட்டார். மீதி இருக்க வேலையை வந்து பார்த்திங்கன்னா பி மட்டும் 8 நாளில் முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், பி 20 நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்களா, கியூ 40 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 40ன்னு வரும். இப்போது 20 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 40 வரும், 40 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 40 வரும். இப்போ இந்த இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகேங்களா. இப்போது கடைசியில் எனக்கு வந்துருங்க டேரெக்டாக. பி மற்றும் 8 நாட்கள் முடிக்கிறார் சொல்லுவாங்களா. அப்போது பி இன்ட்டு 8 டேஸ். இப்போ பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2, 8 நாள் செய்வார்னா 16 வேலை இவர் மட்டும் தனியாக முடிச்சிருப்பார். இப்போ டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 40 இந்த 16 போச்சுன்னா 24 வேலை மீதி இருக்கும். இந்த 24 வேலையை தான் இவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு. அப்போது 8 நாளில் 24 வேலையை முடிச்சிருவாங்கன்னு. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை 2602 ரூபான்றத 4% கூட்டு வட்டிக்கு 6 ஆண்டுகளுக்கும் ஒரு ஏக்கும் 8 ஆண்டுகளுக்கு பிக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்போது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பி 1 + r/100 n. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு எந்த விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், 2வது இருக்க வேல்யூவை 2602 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் கிடைக்கிற வட்டி வந்து சமம்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஈக்குவல் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா. இப்போது அவன் வட்டி 4% கொடுத்துருக்கனால 104/100/6, இங்கே 104/100 × 8ன்னு இருக்கும். இந்த பவர் வந்து இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இங்கே வந்தால் டிவைடில் ஆகும். பவரில் வந்து AM/Nன்றது என்ன அர்த்தம்னா AM - Nன்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் அப்படியே இருக்கும், இங்கே மல்டிப்ளைல இருந்தது இங்கே வந்தால் டிவைடில் ஆயிரும். டிவைட்னா பவரை மைனஸ் பண்ணிட்டா மீதி 2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா. இது அப்படியே என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 10,000 வரும், இங்கே 10,816 வரும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1352 வரும். அப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட்டு தெரியும் 2602 ரூபான்னு. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ கிடச்சிரும் 1250. அடுத்த கொஸ்டின் ரேஷியோவில் கொடுத்துருவாங்க. அப்போது A/B = 3:7, B/C வந்து 7:6ன்னு கொடுத்துருவாங்க. அவன் கேட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா C/Aன்னு கேட்டிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எழுதிக்கங்க, A/B எழுதியாச்சு, B/Cயும் 7:6. இப்போது ஃபஸ்ட்டு பியையும் பியும் ஃபஸ்ட்டு எந்த லெட்டர் காமனாக இருக்கோ அதை காமன் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி ரெண்டுமே காமனாக இருக்கனால டேரெக்டாகவே அப்படி எழுதிக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 6. அப்போது டேரெக்டாக A/Cன்னு கேட்டாங்கன்னா 3:6ன்னு எழுதணும். அவன் C/Aன்னு கேட்கறதுனால 6:3ன்னு எழுதணும். இது அப்படியே நம்ம 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம், 2:1ன்னு வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தனி வட்டியிலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ரூபா கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 16/2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ Pன்றது அசல், வட்டி வந்து 16/2/3ன்னு கொடுத்துருக்காங்களா. பர்சன்டேஜ்னாலே என்ன அர்த்தம், 100 இருக்கதா அர்த்தம். ஓகேங்களா. அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 + 2 50/3ன்னு வரும். இன்ட்டு பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும். பர்சன்டேஜ்னால நம்ம என்ன பண்ணுவோம்னா 50/300ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/6ன்னு வரும். அப்போது 6க்கு பதிலாக நம்ம 1/6ன்னு போட்டுக்கலாம். இப்போது எண்ணு வந்து எப்போதுமே நம்ம எப்படி போடுவோம்னா இயரில் தான் போடுவோம். ஆனால் இங்கே வந்து அவன் மந்தில் கொடுத்துருக்கான், அதனால் என்ன பண்ணுறோன்னா 9/12ன்னு போட்டுக்கணும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4ன்னு வரும். அப்போது n = 3/4, r = 1/6. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா × 1 × 3, 4 × 6. இதை கேன்சல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்து 2 எண்களின் விகிதம் கொடுத்துறாங்க 3:4, மேலும் அதன் மீப்போவா 4ன்னு கொடுத்துறாங்க. இப்போ ரேஷியோவில் கொடுத்தாலே எந்த நம்பர் கொடுத்தாலும் இங்கே எக்ஸ் இருக்கதா அர்த்தம். காமனாக ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அர்த்தம். அந்த காமனாக மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தான் HCF.
இப்போ அவனே HCF கொடுத்துருவாங்க 4. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதோட ஏவோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ வந்து 16. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 48 வந்திருக்கு. இப்போது இந்த சம்மில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 14 டிவைட் ஆகாத நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே நம்பர் மட்டும்தான் 14 டிவைட் ஆகும் 390. ஓகேங்களா, இது எடுத்தாலும் நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட ப்ரொசீஜர் என்னன்னா 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 96 நம்மளுக்கு எல்சிஎம். இப்போது நம்மளுக்கு இந்த நம்பர் என்ன பண்ணுறோம் 96ஓட மடங்குல வரணும். ஆனால் எல்லாத்துக்கும் காமன் ரிமைண்டர் 6ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வகுக்கும்போது ஒரே ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா கடைசியில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ 96ஓட மடங்குல வருதான்னு பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஏற்கனவே 13 டிவைட் ஆகிற நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு நம்பர் 390. இப்போ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வாட்டி டிவைட் பண்ணோம்னா 384ன்ற வேல்யூ வரும். மீதி இருக்கிறது 6. நம்ம என்ன சொன்னோம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது மீதி 6 வருதுங்களா, கரெக்டாக 6 வந்துருச்சு. அப்போ இதோட ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். அடுத்த கொஸ்டின், ஒரு வகுப்பில் 80% மாணவர்கள் உள்ளார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் 25% பேர் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போது 80ன்றதை வந்து 100% எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ 25% என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 பேர். அப்போது டோட்டல் 80 பேர் 25 பேர் வரலன்றாங்க. அந்த 25% தான் 20. அப்போது மீதி இருக்க அந்த 60 பேர் வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நான் ரேஷியோனால என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்கதா அர்த்தம். அந்த எக்ஸ்ன்றது காமனான ஒரு வேல்யூ. அது வந்து நம்ம எதா வேணால் இருந்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் விகிதம் 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்வில் 16% பேர் மாணவர்களும் 8% மாணவியரும் தேர்ச்சி பெறவில்லை. அப்போது 84% மாணவர்கள் பாஸ். இதில் வந்து 92% மாணவியர்கள் பாஸ். ஓகேங்களா, அப்போ இப்படி கொடுத்துருக்காங்களே நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா 2 சைடும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஈஸியான வேல்யூ வரனால அவன் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கனால 100ஆல் கேன்சல் பண்ணிடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து 420 பேர் பாஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 276 பேர் பாஸு. நம்மளுக்கு டோட்டல் என்ன வரும், இது ரெண்டுத்தை ஆட் பண்ணால் தானே டோட்டல் வரும். அப்போ 300 + 500 வந்து பார்த்தீங்கன்னா 800. 800 தான் 100%னா இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 696. அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 87%. அப்போது 87% மாணவர்கள் பாஸு, 13% மாணவர்கள் வந்து ஃபெயிலு. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் கூட்டுத்தொடர் வந்து தொடர்ச்சியான நம்பரில் ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது இதில் வந்து என்னோட உறுப்பு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 1. இப்போ லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்னோட வேல்யூ 28ன்னு கிடச்சிருக்கு. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா n² தான் அதோட ஃபார்முலாவே. இப்போ 28² வந்து பார்த்தீங்கன்னா 784. இப்போது இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பை காண்கன்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 0, ரெண்டாவது நம்பர் 2, மூணாவது நம்பர் 24, நாலாவது நம்பர் 252, அஞ்சாவது நம்பர் 3120. ஓகேங்களா, அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/1 -1. இப்போ 1 எனிதிங் பவர் 1 வந்து 1 தான், அதே நம்பர் தான் வரும். அப்போ 1 - 1 0. அப்போ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2². இப்போ 2² வேல்யூ வந்து 4 -2. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அதே நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். ஸ்கொயரோ கியூபோ பண்ணுற நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்தால் 3ஓட பவரில் 3 போட்டிருக்காங்க -3. 3 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 27, -3 வந்து 24. 4/4ன்றது வந்து 256, -4 பண்ணிங்கன்னா 252. 5/5ன்றது 3125, -5 பண்ணால் 3120. இப்போ 6/6 பார்த்தீங்கன்னா 46,656. அதுலேருந்து 6 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 46,650 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, இப்போது இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு உண்டான வித்தியாசம் வந்து 2ஆக இருக்கணுன்றாங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2,
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கு உண்டான வித்தியாசம் 2. அப்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 இணைகள் தான் என்ன அடுத்தடுத்த நம்பருக்கு உண்டான வித்தியாசம் 2ஆக இருக்குது. அப்போது இது வந்து பகடை கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பகடையில் வந்து எதிர்பக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 2 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நார்மலாக நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே எதிர்பக்கம் வராது. இப்போ 2க்கு தானே கேட்டிருக்காங்க. இப்போ 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ம் 5ம் வராது. 2க்கு வந்து 1ம் வராது. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தா 3ம் வராது. அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 6ம் வராது, 5ம் வராது. ஓகேங்களா? ஆல்ரெடியே பார்த்துக்கோங்க 6 வராது. இப்போ இந்த 5ம் இதில் வராது. ஓகேங்களா? 3ம் வராது. இப்போ எதுதான் வரலாம்? இந்த 4 மட்டும்தான் வரலாம். ஏன்னா இது எல்லாமே 2ஓட பக்கத்தில் 2 நம்ம பார்க்கும்போதே இந்த நம்பரும் தெரியுது. அப்போ அது எதிர்பக்கமாக இருந்தால் நம்மளுக்கு தெரியாது தானே. அப்படி இருக்கும்போது இந்த நம்பர்லாம் நம்மளுக்கு வர வாய்ப்பே இல்லை. இந்த 4 மட்டும்தான் நம்ம, ஏன்னா இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம எந்த பக்கத்தில் 2 இருக்கும்போது இந்த நம்பர் வரல. அதனால நம்ம டைரெக்டாக அந்த 4ன்ற ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 7, 12, 19, 24, 43 டேஷ் 91 கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தொடர் வரிசை கொடுத்துருந்தாங்கனாலே ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த நம்பருக்கு உண்டான வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மோட ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இது 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5, இது 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 7, இது 2த்துக்கும் 5, இது 2த்துக்கும் 7, இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி 5, இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா 19, இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி 5 தான் வரும். இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா 43 வருது. இது எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு காமனாக 1 விட்ட ஒரு நம்பருக்கு 5 எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்லாம் விட்டுருக்காங்க. ஆட் நம்பர்லாம் அடுத்தடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்பர் வர்றதுக்கெலாம் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் நம்பர் வர்றதுக்கெலாம் அதே நம்பரை ஆட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஈவன் நம்பர் வரும்போது 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் நம்பர் வரும்போது முன்னாடி இருக்க ஆட் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதோட ஆட் நம்பர் ஆட் பண்ணும்போது 48 வந்துருச்சு. 43 + 5 48. ஸோ இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்க, நில அளவைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டைரெக்டான ஒரு லென்த் தான் 150 A to Bன்றது 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் 50, இது வரைக்கும் 80, இது வரைக்கும் 120 கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் ஈன்னு கொடுத்துருக்காங்க 30. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போனீங்கன்னா 30 மீட்டர். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே 80லேருந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் இங்கே போகணும். இங்கே வந்து பி பாயிண்ட் இருக்குன்றாங்க. இங்கே வந்து இ. அடுத்து 120லேருந்து இந்த சைடு போனீங்கன்னா டி வருதுன்றாங்க 20 மீட்டரில். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இது ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம தான் என்ன பண்ணணும், இதோட ட்ரையாங்கிளாக அசியூம் பண்ணி நம்ம டயக்ராம் போட ஆரம்பிக்கணும். போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இங்கேருந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாமே 90 டிகிரியில் தான் இருக்கும். அப்போனா இது 90 டிகிரியில் இருந்தாலும் என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது அர்த்தம். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் A × Bன்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ஒரு இடம் இருக்கும் பாருங்கள். இது மட்டும் பார்த்தீங்கன்னா செவ்வகம் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5 முக்கோணம், ஒரு செவ்வகம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணத்தோட பார்த்தீங்கன்னா இது லென்த் வந்து 20. இந்த இப்போ ஏன்னா இங்கே அவனே 120ன்னு கொடுத்துட்டான். நம்ம டோட்டல் லென்த் 150. அப்போ மீதி இருக்க ஏரியா வந்து 30 தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். ரெண்டாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து 50. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 70 வருது. ஏன்னா 80லேருந்து 150க்கு பார்த்தீங்கன்னா 70. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1750 வருது. மூணாவது முக்கோணம் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து வந்து 50, பிரெத்து வந்து 80. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்ம 2000 வருது. நாலாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 50, பிரெத்து வந்து 30. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 வருது. அஞ்சாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நல்லா பார்த்துங்க. இதோட லென்த்து வந்து நம்மளுக்கு 30, இதோடது 20. அதனால தான், ஏன்னா இதுவும் 30 இருந்தால் இது ஸ்ட்ரெயிட் லைனாகவே போட்டுக்கலாம். நம்மளுக்கு 20 வரனால இதை வந்து 10 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம போட்டணும். இப்போ இதோடது 10, இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70ன்னு ஒரு 50ல் ஆரம்பித்து 120ல் முடியுது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 70. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 350 வந்துடும். அப்போது இந்த இதை பாருங்கள். அடுத்து இந்த ஒரு செவ்வகம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செவ்வகத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 20, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 70. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1400. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் மொத்த பரப்பு. இந்த மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 6550 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும்.
இப்போது இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 4 நண்பர்களுக்கு வந்து பேனா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா 1/3, 1/4, 1/5, 1/6 இந்த மாதிரி பையில் கொடுத்துருந்தாலே கீழே இருக்க நம்பர்கள் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 60 வருது. இந்த வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போது பேஸ் எல்லாத்துக்கும் நம்ம காமனாக 60 வரணும். அப்போது ஃபஸ்ட் நம்பர் எதால் மல்டிப்ளை பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். 2வது நம்பர் 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போது இதோட டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் 57 வருது. இந்த 57 பேனா இருந்துச்சுன்னா இவங்க எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுத்துடலான்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து இந்த மாதிரி இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 2,5 x,20ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி விகித சமம்னு சொல்லியிருக்காங்க. விகித சமம்னா 2/5 = x/20ன்னு சொல்கிறாங்களா. அப்போது இங்கே வந்து கீழே வந்து 5 வரணும், மேலே வந்து 2 வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். அப்போது என்ன பண்ணலான்னா இதை எதால் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 வருங்களா. பாருங்களேன், இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x = 40ன்னு வந்துடும். x = 40/5 8ன்னு வந்துடும். 8 தான் எக்ஸோட வேல்யூ. HCF கேட்டிருக்காங்க. இந்த 2 நம்பருக்கான HCF. இப்போ HCF பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக எல்சிஎம் எடுத்தாலும் நம்மளுக்கு HCF வந்துடும். ஓகேங்களா. ஒவ்வொரு நம்பருக்கு தனியாக ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க நம்பர் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு HCF கிடச்சிரும். HCF வந்து பார்த்தீங்கன்னா 18 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா. இப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த வடிவத்தில் எழுத சொல்கிறாங்க. அப்போது 23 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க -51. இது ரெண்டுத்தை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 18 வரணும். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம்னா 3 சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 23 × 3 -51. 23 × 3 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 69 வருது. -51 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 வந்துடும். நம்மளுக்கு கிடச்ச HCF இங்கே காமனாக வந்துருச்சுங்களா. அப்போது அதில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இதில் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த 2 நம்பருக்கான HCF கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கனாலே இருக்கிறதுலே பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HCF கிடச்சிடும். ஓகேங்களா. இப்போ பெரிய நம்பரை உள்ளே போட்டாச்சு, சின்ன நம்பரை வெளில போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் மட்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணால் போதும். 2ஆல் இது எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 2x³ 2x² -2x + 4ன்னு வந்துடும். இப்போது ஃபஸ்ட் எல்லாத்தோட சிம்பிளாக மாற்றிடுங்க. ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸாக மாற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் கேன்சல் ஆகிடும். இது எல்லாமே சேம் சிம்பிளாக இருக்கனால ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7x², இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +7x, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -7. இதுதான் இதோட HCF. அடுத்தது வந்து இங்கே சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதோட பவரில் 0ன்னு தான் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா. இப்போது நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணணும்னா மேலே பவரில் -1னால -1ன்னு கொடுத்தாலே என்ன பண்ணணும் பையில் எழுதிக்கணும். மைனஸ்னு வந்தாலே பையில் எழுதிக்கணும். அப்போ 4/1 வந்து 4, 4² வந்து 16, 4³ வந்து 64. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு மேலே ஆட் பண்ணால் இது வந்து 21/64 ஹோல் பவர் 0ன்னு வரும். 0ன்னு வந்தாலும் என்ன சொன்னேன் 1ன்னு சொன்னேன். அதனால் இங்கே 1 போட்டாச்சு. இங்கேயும் அதே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் அதே பார்த்தீங்கன்னா 21/64 தான் வரும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் தான் வரும் 21/64 தான். இப்போது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 மாணவர்களின் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 78.4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் நீங்கள் முக்கியமாக ஆக்க வேண்டியது. இங்கு இந்த மதிப்பானது தான் தவறுதலாக 69ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா. அப்போது 96 தான் நம்மளுக்கு கரெக்டான மார்க்கு, 69ன்றது தவறான மார்க்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 27 மார்க் வந்து அவங்க குறைச்சி எழுதியிருக்காங்க. அப்போ இந்த 27 மார்க் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொடுத்து 25 மாணவர்களும் இதே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 27 ஆட் பண்ணிவிட்டு திருப்பி 25ஆல் டிவைட் பண்ணி போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி போட தேவையே இல்லை. கிடச்சிருக்க வேல்யூ 27 மட்டும் டேரெக்டாக எத்தனை மாணவர்களால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஈவு தான் இதோட ஆட் பண்ணிக்கணும், கொடுத்துருக்க வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும். அப்போது நம்ம 25ஆல் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 1.08 வந்து கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ். நம்மளுக்கு அவன் கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 78.4. அந்த 1.08 இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 79.48 தான் இப்போ நம்ம புதுசாக கிடச்சிருக்க சராசரி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த
6 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. 6 பேர் வந்து ஒரு நீண்டமான ஒரு வரிசையில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஐயும் எம்மும் ஆகியோர் மையத்தில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஐயும் எம்ஐயும் மையத்தில் வச்சாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து எஃப் மற்றும் டி ஆகியோர் முதல் மற்றும் இறுதியில் உள்ளார். எஃப் வந்து முதலிலும் டி வந்து இறுதியிலும் உள்ளார். இவங்க 2 பேர் மையத்தில் உள்ளார்கள்னு சொல்லியாச்சு. அதையும் போட்டாச்சு. ஜி என்பவர் டியின் இடதுபுறம். அப்போ டியின் இடதுபுறத்தில் யார் இருக்கா? டி இப்படி இருக்கான்னா இவனுக்கு வந்து இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. இவனுக்கு இடதுபுறத்தில் ஜி இருக்காரு. அப்போது மீதி நம்மளுக்கு விட்டு போன ஒரே ஆள் வந்து அச்சு. அந்த அச்சை வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணிடும். அப்போது அவர் எஃப்பின் வலதுபுறத்தில் யார் அமர்ந்திருப்பான்னா எஃப் இங்கிட்டு இருக்காருன்னா இவருக்கு இந்த சைடு லெஃப்ட்டு, இந்த சைடு ரைட்டு. ரைட்டில் யார் இருக்கான்னு பார்த்தா அச்சு. அப்போது இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சு தான் கரெக்டான ஆன்சர். எஃப்க்கு வலதுபுறத்தில் யார் இருக்கானா அச்சு. நம்ம நார்மலாக ஏபிசிடி எழுதணுமா ஏவோட வேல்யூ 1ன்னு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே எல்லாத்தோட வேல்யூம் தலைகளாக எழுதியிருக்காங்க. நம்ம நார்மலாகவே ஏபிசிடி எப்படி எழுதணும்னா பாதி லெட்டராக எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே ஏபிசிடி எழுதணும். எழுதிட்டு நம்பர் போட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஏவோட வேல்யூ நான் 26ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே ஏவோட வேல்யூ 1. ஆனால் இப்போ பாருங்களேன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா? அதே மாதிரி தான் இப்போது சன்னு இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது 19ன்னு இருக்குது. ஆனால் அவன் என்ன எடுத்துருக்கான் 8. சன்னுக்கு எஸ்ஸோட வேல்யூ 8, யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 6, என்னோட வேல்யூ 14. ஆனால் இங்கே 13 எடுத்துருக்கான். ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு 27. இதுதான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கேட்டுக்கு கேட்குறான். இப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு 3. ஆனால் அப்படி எடுத்துக்கூடாது, ஆப்போசிட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். சியோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 24, ஏவோட வேல்யூ 20, டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 20னா ஆப்போசிட்டாக என்ன போகுது 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 57. இப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 57 தான். ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்கான். பி நாட் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்கான். எங்கள் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்கான். இந்த ஆப்ஷனும் வரலாம். இல்லைன்னா ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி, இந்த ஆப்ஷன் வரலாம். இல்லைன்னா ஏ ஒன்றுக்கொன்று வெவ்வேறானவை, ஏ கமா பி கமா சி ஒன்றுக்கொன்று வெவ்வேறானவை. இந்த 3க்கு எந்த ஆப்ஷன் வேணால் வரலாம். இந்த சம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எந்த ஆப்ஷன் சொல்ல போகிறாங்கன்னு ஆன்சருக்கு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்ணு. அடுத்து வந்து திருப்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரும் இருக்குது, நம்பரும் இருக்குது, லெட்டரும் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்பருக்கு உண்டான பேட்டர்ன் கண்டுபிடிங்க. அதே மாதிரி தொடர்கள் வந்தாலே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 2க்கும் 5க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 7க்கும் 14க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 14க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9, 23க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு தெரியல. இப்போ கீழே வந்து பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் 5, 7, 9 2 2 ஆட் ஆகிட்டே போகுது. ஒற்றைப்படை என்ன ஆட் ஆகிட்டே போகுது. இப்போ 9க்கு அப்புறம் இங்கே வந்து நம்ம 11 தான் இருக்கும். அப்போ 11 ஆட் பண்ணால் 34ன்னு ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு வாங்க. எக்ஸு, இங்கே டி, பி, எல். இப்போ எக்ஸ்லேருந்து -3 பண்ணோம்னா டி கிடைக்குது, டீலேருந்து -3 பண்ணால் பி கிடைக்குது, பிலேருந்து -3 பண்ணால் எல் கிடைக்குது, எல்லேருந்து -3 பண்ணால் அச்சு கிடைக்குது. இதுவுமே நம்மளுக்கு 2 ஆன்சர், 2 ஆப்ஷனுமே ஒன்றா போகுது. இப்போ அடுத்து லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில சம்மில் தான் 3 வேல்யூமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஈஸியான சம்னா 2 கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ அடுத்து பாருங்களேன், 2, இங்கே 4, இங்கே 12, இங்கே 48ன்னு போகுது. இப்போது 2 வந்து 2ஆல் பெருக்குனா 4 வந்துடும். 4 × 3 12 வந்துடும். 12 × 4 48 வந்துடும். இப்போ 48 × 5 பண்ணால் என்ன வரும் 240 வந்துடும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 34, 2ஆவது நம்பர் அச்சு, 3ஆவது நம்பர் 240. ஓகேங்களா? இப்போ கடைசியாக பகடை சொல்கிறாங்க, 2 பகடை சொல்கிறாங்க. இப்போ ஒரு பகடையில் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். இப்போ 2 பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 36 வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி விழுவுனா ஃபஸ்ட்டு 2மே ஒன்றா இருக்கலாம், இல்லை ஒரு பகடையில் 1 2 இது வந்து ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இது எண்களின் பெருக்கல் பலன் 1 4 இருக்கணும்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 இருக்கிறதுக்கு என்ன பெருக்கலாம், 1 4 பெருக்குனா 4 வந்துடும், 4 1 பெருக்குனா 4 வந்துடும், 2 2 பெருக்குனா 4 வந்துடும். இப்போது 4 வர்றதுக்கான இது பார்த்தீங்கன்னா 3/36ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறான், 2த்துக்கும் உண்டான வித்தியாசம் வந்து 5 இருக்கணுங்கிறான். அப்போ அந்த 5 வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இது 1 1 இது 1 மொத்தம் இந்த 2 வேல்யூ தான் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
2/36. இங்கே அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அல்லதுன்னு சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. அல்லதுனால என்ன பண்ணணும், ரெண்டுத்தை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். 3/36 ப்ளஸ் 2/36. பேஸ் ரெண்டும் காமனாக இருக்கனால மேலே இருக்க நம்பரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 5/36 தான் இந்த சம்மோட ஆன்சர்.